நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து சென்னைக்கு பேர்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தோம். சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஃபின்ச்சஸ் வந்து கொஞ்சம் சேல்ஸுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கல் நிறையா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்களா. சரி அதான் போய் சேல்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு நியூட்ரிஷன் எதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு என் கூட வரேன்னு சொல்லியிருந்தார். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். பிஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெடியான சிக்கன் எடுத்துகிட்டு இந்த கேஜி ட்ராவல் கேஜில் போட்டு எல்லாம் கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். சரி இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவை பார்த்துட்ருக்கேன். பாருங்கள் எப்போ இருக்குன்னு இதெல்லாம் நம்மகிட்ட ரெடியானது தான், சிக்கனுங்க தான். இவ்வளோ இப்போ ரெடி ஆகிருக்குது. இதெல்லாம் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இங்கே சென்னைக்கு கிளம்பி போயிடுவோம். போயிட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு என்ன டீட்டெயிலும் உங்களுக்கு போகிற லைவ் வீடியோ போடுறேன் பாருங்கள். பாருங்கள் இது எல்லாமே சிக்கனு தான். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாருங்கள் அந்த பிராட்வே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சரி நான் கால் பண்ணி கேட்டேன், எதாவது நியூட்ரிஷன் வருதுன்னு தான் கேட்டேன். வாங்க சார் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. பாருங்கள் இதுதான் வந்து பிராட்வே மார்க்கெட் என்ட்ரன்ஸ். நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டாக் இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. இவர் தான் என் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம் பேர்ட்ஸ் வைக்கிறதுக்காக. என்னோடது போன எங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது மட்டும் கொஞ்சம் காக்டெயிலு அப்புறம் சோபஜ்ஜீஸும் ஜாவா வச்சுருந்தோம் சேல்ஸுக்கு. அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு எங்களுக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் டாக் வச்சுருந்தார். டாகெல்லாம் வச்சுருந்தார். எல்லாம் போய் நிறைய டாகெல்லாம் கொண்டு வராங்க. டாக் கொண்டு வராங்க, பஜ்ஜீஸு, காக்டெயிலு, ஃபின்ச்சஸ்ஸு, எல்லாமே கொண்டு வராங்க. அங்கிட்டு லாஸ்ட்டில் போனால் புறா எல்லாமே இருக்கும். பார்த்திங்களா இதான் நாங்கள் கொண்டு போனது. காக்டெயில் இருந்துச்சு, சோபஜ்ஜீஸ் 4 பேர் இருந்துச்சு, காக்டெயில் ஒரு பேர், ஜாவா ஒரு 4 சிக்கு இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் ட்ராவல் கேஜில் வச்சு கொண்டு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சன்குனூர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சிக்காக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ப்ரீடிங் சிக்கு நிறையா வச்சுருப்பாங்க. சரி நாங்களும் ஒரு ஹேண்ட் ப்ரீடிங் சிக்கு வாங்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கு இப்போ தான் ஏவரி எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்குறோம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம். பாருங்கள் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு உண்டான அக்சசரிஸு. அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா பேர்டு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வளர்க்கலாம், வேணாம்னு நினைக்கிறவங்க கூட வளர்க்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபின்ச்சஸ்லேயே கலர் வேறையாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. இவ்வளோ இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு இது வச்சு ப்ரீடிங் செட்டிங் வச்சுருந்தா கூட நம்ம கூட சேல்ஸ் பண்ணலாம். வந்து யார் வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பேர்டு வாங்கலாம். இது வந்து ஓப்பன் மார்க்கெட். இவங்க தான் வளர்த்தணும், இவங்க தான் சேல்ஸ் பண்ணவங்கலாம் கிடையாது. நிறையா பேர் ஷாப் வச்சுருக்கவங்க கம்மி. நிறைய பேர் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தவங்க, பிஞ்சஸ் வளர்த்தவங்க, அவங்க நிறைய பேர் சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வச்சுருக்கவங்களாம் பெரிய பெரிய ப்ரீடர்ஸ். இந்த கையில் வச்சுருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி 1, 2 இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி கையில் கொண்டு வந்துருக்கவங்களாம் வந்து வீட்டில் வந்து ப்ரீடிங் பண்ணுறவங்க. இவங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் 2 பேர் நம்ம வேணுங்கிறது நம்ம பேரம் பேசி வாங்கிக்கலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம பேரம் பேசாமல் அவங்க சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஏமாந்தோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் மார்க்கெட்டை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக ரவுண்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பர்ச்சேசிங் ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரேட் இருக்கும், நீங்கள் உள்ளே போயில உள்ள ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா செக் பண்ணிங்க, ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் எதிர்பார்த்தது வாங்கலாம். அங்கேயே உங்களுக்கு ப்ரீடிங் கேஜி கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும், அதுக்கு உள்ளே வைக்கிற அக்சசரிஸ் கிடைக்கும். உங்களுக்கு A to Z அங்கே கிடைக்கும். நீங்கள் சும்மா மட்டும் போனால் போதும், உங்களுக்கு உண்டான எல்லாமே கிடைக்குங்க. புறா வளர்த்துனா புறா இருக்கும், பந்தய புறா வச்சுருப்பாங்க, ரோமரு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து கடை வச்சுருக்கவங்க. இவங்கெல்லாம் ரெகுலராக வர்றவங்க தான். அதனால் இவங்க எல்லா பேர்ட்ஸும் இருக்கும். லவ் பேர்ட்ஸு, சன்கன்னூர், ஜாவா அது நிறையா வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஜாவா வச்சுருக்காங்க, சொசைட்டி ஃபின்ச்சஸ்ஸு, சொசைட்டி வச்சுருக்காங்க. இது சொசைட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இது வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதான் ஃபின்ச்சஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய என்னென்ன வேணும் அத்தனையும் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது அவங்க அது இல்லாமல் இது பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து இடையில கொண்டாந்து விற்கிறவங்க, வீட்டில் ப்ரீடிங் ஆகுது இவங்களாம் கொண்டாந்து விற்கிறவங்க தான். ஒவ்வொரு பேர் 2 பேர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பாருங்கள் செம்ம கூட்டம். காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். பிராட்வே மார்க்கெட். நீங்கள் வந்து சென்டரில் இறங்கி சென்டர்லேருந்து ஒரு டவுன் பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா நேராக பிராட்வே மார்க்கெட்டுக்கு கொண்டு உங்களை இறக்கி விட்ருவாங்க. பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காக்டெயிலு, சன்கனோர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் பேர் இருக்கும், சிக்கு இருக்கும். இந்த மாதிரி இவரெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கவர் தான்.
அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கப்புறம் இது பேர் தெரியல. ஆனால் இது நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு. நான் இப்போ தான் புதுசாக போகிறேன். அதனால் இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. தெரிஞ்சால் நம்ம இதை பற்றி ஆனால் நிறையா வச்சுருக்காங்க இதெல்லாம். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாலாம் வச்சுருந்தாங்க. இவர் நம்ம ஃப்ரெண்டு. இவர்கிட்ட தான் நாங்கள் ஃபின்ச்சஸ் கொடுத்துருந்தோம். இவர்கிட்ட கோல்டன் ஃபின்ச்சஸ் ஒரு பேர் எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்களா? இதை காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இதுலேருந்து நாங்கள் ஒரே ஒரு கோல்டன் ஃபின்ச்சஸ் ஒரு பேர் எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தாரு. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், லாரி கிட்டு பார்த்தீங்கன்னா, லாரி கிட்லலாம் அவர் சூப்பராக கலர்லாம் வச்சுருந்தார் நிறையா. பாருங்களேன், சன் கண்ணூர் வச்சுருக்காங்க. சன் கண்ணூர் இருக்குது. இது வந்து சொசைட்டி வச்சுருக்காங்க. சன் கண்ணூர் அடல்ட்டு சிக்கு. லாரியிலே வந்து அடல்ட்டு வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் லாரியில் அடல்ட் கொஞ்சம் அடல்ட் ஆனது தான். லாரியில் 2-3 வச்சுருந்தாங்க அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போட்டு